நான் ஒரு தக்காளியை இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு பீட்ரூட்டை, சின்ன பீட்ரூட்டை நான் இப்போ இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு விரல் அளவு இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். விழுது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த இட்லி மாவோட இதை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி பீட்ரூட்டு அந்த விழுதை இதோட நம்ம சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் தடவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேட்டரை தோசையை வார்த்து எடுக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.